எல்லாருக்கும் காலை வணக்கம். நைட்லாம் ஒண்ணுமே முடியல. ஆவி பிடிச்சதுக்கு அப்புறமும் சரியாகல. நைட்டு ஒரு 9 மணி பக்கமா ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். 3 நாளைக்கு ஓஆர்எஸ் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. எனக்கு சளியே இல்லை, ஆனா சளிக்கும் சேர்த்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. எங்கதான் அப்புறம் நைட்டு எனக்கு திரும்ப ஆவி பிடிச்சி சரியே ஆகல. அம்மா ஊருக்கு போனதுனால நம்ம தான் இன்னைக்கு ஜோஜோவை கண்ட்ரோல் பண்ணணும். ஹஸ்பண்ட் துணி காய வச்சிட்டாங்க, நான் கிளிப்பு போடுறேன். லாபத்துக்காக இந்த மாதிரி ஓஆர்எஸ் விற்பாங்க, இது மாதிரி வாங்காதீங்க. பவுடர் வேணும்னு கேட்டு வாங்கிக்கோங்க, அதுதான் பெனிஃபிட் அதிகம். பாடியில எனர்ஜி இல்லாதப்ப இது குடிச்சா கொஞ்சம் பிரிஸ்கா இருக்கும். அப்பாவும் ஜோஜோவும் தூங்குறாங்க ரெண்டு பேரும். காலிஃப்ளவர் சில்லி போட போறோம். காரம்லாம் அதிகமா போட்டு செய்ய மாட்டோம், சின்ன சின்ன பூவா கட் பண்ணிக்கிறோம் சாம்பிள் டேஸ்ட்டுக்கு. ஆனா இது ஃபர்ஸ்ட் டைம் ஜோஜோவை ரெடி பண்ண போறேன். அமைதியா இருக்கணும், சமத்து பிள்ளையா இருக்கணும். அம்மாவுக்கு தெரிஞ்சதே அரைக்குறை வேலை. ஆயா ஊருக்கு போனதுனால இன்னைக்கு உனக்கு குளியல் கட்டு சூடு. ஓகேவா? இந்த கை தூக்கு. ஓகே, பரவாயில்ல, வெரி குட். சொன்னோன்னே கேட்டுக்கிறாங்க. ஓகே, ஃப்ரண்ட் வியூ முடிஞ்சிச்சு. அடுத்து பேக் பொசிஷன். அவ்வளோதான், தொடச்சாச்சு. ஃப்ரண்ட்டு பேக்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ கால்லாம் தொடச்சுடணும். சமயம் அதுக்கும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு. முடிய வேற கொஞ்சமா இருக்குது. குளிக்க வச்சா குளியல், துடைக்க வச்சிருக்கோம்ல, அதனால துடையல். உடம்புக்கு மட்டும் பவுடர் அடிக்கணும், ஃபேஸை கவர் பண்ணிட்டு அடிக்கணும். வெரி குட் வெரி குட். அப்படிதான். சட்டெல்லாம் போட்டு ஜோஜோ சூப்பரா ரெடி ஆயிட்டாங்க. அடுத்ததா ஜோஜோக்கு பொட்டு வைக்க போறோம். ஐயோ, ஆயா சின்ன சின்னதா வைக்க வேண்டியதுனாங்களே. இப்படி ஃபீடிங் பண்ணும் போது உட்கார்றது இடுப்புலாம் வலிக்குதுங்க, குடுவிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இப்படி இன்னும் 1 டே முடியல, நைட்டு தான் தெரியும்.